இப்பவும் கூட இன்னைக்கு வந்திருக்கிற இந்த மோந்தா புயல், இந்த புயல் பாதிப்பு இருக்காதே தவிர ஆனா மழை பாதிப்பு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இந்த பிரதீப் ஜான் மாதிரியான ஒரு தனியார் வானிலை ஆராய்ச்சி நிபுணர்கள்லாம் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பிரதீப் ஜானோட அறிக்கையை படிச்சவங்களுக்கு நல்லா பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மழையை அவர் அனுபவிக்க சொல்றாரு. இன்னைக்கு காலையில இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க, காலையில இருந்து வர்ற மழை அவ்வளோ மயில்டா, ரொம்ப யாராவது இதுலயே நனைஞ்சுனே இருக்கலாம் போல ஒரு ஆசையா இருக்கும். அதிக கனமழை எவ்வளவு இருக்குன்னா 12 இருந்து 20 வரைக்கும் சென்னை தாங்கும். இன்னைக்கு மழைநீர் வடிகால் வாய்களின் கட்டமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்கிறதால 20 வரைக்கும் தாங்கும். இங்க அதே பிரதீப் ஜான் என்ன சொல்றாருன்னா, 20க்கு மேலேயும் போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின், அதுவும் கூட வாய்ப்பு இருக்கின்றது. எந்த தெருவில் பார்த்தாலும் போன மழைக்கு தண்ணி நின்ன இடத்துல இந்த தடவை அங்க மோட்டர் வச்சு நிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் நிறைய ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. பெரிய பாதிப்பு கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் இல்லை. அதே மாதிரியான பாதிப்புகள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டையும் நீங்கள் உருவாக்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இதுவரை வந்த மழையிலிருந்து மிக சிறப்பாக தற்காத்திருக்கிறீர்கள். இன்னும் இந்த மீதி இருக்கிற இந்த 1.5 மாசம், மீதி இருக்கிற இந்த ஒரு 60-70 சென்டிமீட்டர் மழையை நாம எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிறதான் இந்த கூட்டத்துல நாம பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம். இந்த கூட்டம் ஆரம்பிச்ச உடனே ஆரஞ்சு அலர்ட்னு சொன்னாங்க. நான் கூட ஆரஞ்சு அலர்ட் விட்டுட்டாங்க, இப்ப போய் கூட்டம் நடத்தி அதிகாரிகள்லாம் ஒரே இடத்துல முடக்கி போட்டா நல்லா இருக்குமான்னு முதல்ல நினைச்சேன். ஆனா நம்ம ஃபீல்டுல தான் இருக்கிறோம், மழை வந்தாலும் ஃபீல்டில் இருக்கிறோம். அதிக மழைன்னா இங்கிருந்து செம்மஞ்சேரிக்கு போறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. இந்த பக்கம் பெருங்குடிக்கும் இங்க கல்லுக்குட்டிக்கோ போறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. அதனால